அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலேயே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகேயா. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் கிட்ட இருந்து உங்கள் நபர் வந்து உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் மற்ற டக்குலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா. ஸோ மற்றது பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கொள்கிறோம். ஓகே. ஸோ ஓகே, இங்கே ஒரு கார்டு வந்துச்சு, என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து உங்ககிட்ட ஒரு ரொமான்டிக் ஃபீலிங்கை வந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகேயா. ஸோ வந்து இப்போ நீங்கள் பேசலை, கரண்ட்லி வந்து நீங்கள் பேசாமல் இருக்க சூழ்நிலை வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னாலும், இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்க கூட கதைச்சு என்ஜாய் பண்ணினா அந்த டைம் வந்து எகெயின் வந்து நல்லா இருக்குமே. ஸோ நீங்கள் 2 பேரும் அந்த அதாவது ஃபீல் பண்ண அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து திரும்ப வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே நடந்த அந்த ரொமான்டிக் ஃபீலிங்கெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. ஓகே. ஸோ அந்த ரொமான்டிக் ஃபீலிங்கெல்லாம் திரும்ப கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்க கூட சேர்ந்துருக்கும் போது ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்திருக்கும். ஓகே. ஸோ அப்படிப்பட்ட ஃபீலிங்ஸை வந்து இவங்க டோட்டலி இவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது மிஸ்ஸிங் எனர்ஜியாக தான் இருக்குது. ஓகே. ஸோ அதெல்லாம் திரும்ப கிடைச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க சைடில் இருந்து எதிர்பார்த்துட்ருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ நம்ம இப்போ இந்த கார்ட்ஸ் வச்சு அவங்க மனசில் என்னென்ன ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓ, ஸோ இங்கே அப்படியே கார்ட்ஸ் எல்லாம் விழுந்துருச்சு. ஓகே. ஸோ நான் இதை வந்து அப்படியே எடுத்துக்கொள்ள மாட்டேன், திரும்ப சப்ளை பண்ணி தான் எடுப்பேன். ஸோ நம்ம கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு கார்டுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, அவங்க நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சில விஷயங்கள் அவங்க கையாலேயே நடந்திருக்கு. அதாவது உங்களை உங்களை காயப்படுத்தக்கூடிய மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க கையில் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த நபர்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு வருத்தப்படுற மாதிரி தான் இருக்குது. ஓகேயா. ஸோ இது வந்து இவங்க கையால் நடந்திருக்கு அப்படிங்கும்போது இது வந்து வார்த்தையால் தாக்கியிருக்கலாம், இல்லை ஒரு செயலால் கூட அவங்க செஞ்சுருக்கலாம். ஓகேயா. ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணி ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய இடத்துல இவங்க சரியான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்காம நடந்துட்டுருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்காக இந்த நபர்கள் வந்து ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ரொம்பவே அதுக்காக நான் அவமானப்படுறேன், இப்போ உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக எங்கள் கேர்ள்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களோட கேரக்டரை பேஸ் பண்ணி இவங்க ஏதாவது கீழ்த்தனமான வார்த்தைகள் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த விஷயத்தெல்லாம் நினச்சி இவங்க ரொம்பவே கரண்ட்லி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த நபர்கள் வந்து கண்டிப்பாக உங்களில் ஏதோ ஒரு சந்தேகம் வந்து இருந்திருக்கும். ஓகே. அதாவது உங்களை பற்றி ஒரு தவறான எண்ணங்கள், உங்களுக்கு வேறு யார் கூடயாவது ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஏன்னா இந்த ரொமான்டிக் ஃபீல் அப்படின்னு வரும்போது இவங்க அப்படி கூட இருந்திருக்கலாம். ஓகே. ஸோ அதனால கூட இந்த இடத்துல உங்களை தப்பாக நினச்சிருக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு பையன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்கள் ஒரு பையன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் காதலிச்சிட்ருக்கக்கூடிய நபர் வந்து உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்குது, அவங்க கூட நீங்கள் தப்பான ஒரு ரொமான்டிக் விஷயத்தில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசியிருந்தாங்க, செய்கையாலையும் இல்லை வார்த்தையாலையும் பேசி காயப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக கரண்ட்லி இருக்க சூழ்நிலைக்கு வந்து அவங்க இந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்பவே மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஏன்னா இவங்க அந்த இடத்துல அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, கேரக்டர் பற்றி இங்கே தப்பாக கதைச்சிருக்காங்க அப்படின்னாலும், அது இவங்க சைடில் இருந்து ஓப்பனாக
ஆ மனசார சொல்லிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இந்த மாதிரி சொல்ல கிடையாது. ஓகே. இதை வந்து நான் வேணும்னு சொல்ல கிடையாது, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க கரண்ட்லி வந்து ரொம்பவே அதை நினச்சி நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்க மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஓகேயா. இப்போ அவங்களோட குற்ற உணர்ச்சி கூட அவங்கள குத்திட்டு இருக்கலாம். ஓகே. ஸோ அதனால இவங்க அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே யோசிச்சுட்டு அந்த நடந்து முடிஞ்ச அந்த காயப்படுத்தின விஷயங்கள், பேசின அந்த விஷயங்கள், அதை திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ இந்த கார்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே, இப்போ உங்களை காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் பேசிட்டு அதுக்கு சீரியஸ்லியே வந்து இவங்க ரொம்பவே கஷ்டப்படக்கூடியதாக இருக்கும். ஓகேவா. ஏன்னா இந்த இடத்துல மன கஷ்டம் அப்படிங்கிறத வந்து இவங்க ரொம்பவே பண்ணுறாங்க. ஓகே. ஸோ என்ன பண்ணால் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து புதுப்பிச்சு கொள்ள முடியும் அப்படின்னு இவங்க திங்க் பண்ணுறாங்க. ஆனால் இதை ஓப்பனாக உங்களுக்கு தெரிய திங்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகே. அதாவது இந்த காதலில் ஒரு புது தொடக்கம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த புது தொடக்கம் வந்து இல்லை, என்னால் இதை ஓப்பனாக போயிட்டெல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் இதுக்காக நான் கஷ்டப்படுறேன், இந்த ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிக்க வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிச்சு கொண்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆழ் மனசுக்குள்ளே இருக்க மாதிரி தான் நான் இங்கே பார்க்குறேன். ஓகேயா. எஸ், இதான் விஷயம் தான். அதாவது ஆழ் மனசுக்குள்ளே இந்த காதலை தக்க வச்சு கொள்ளணும், இந்த காதலை வந்து கைமீறி விட்டுட்டு போக விட்டுறக்கூடாது, இந்த காதலை எப்படியாவது புதுப்பிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நபர்கள் வந்து யோசிக்கத்தான் செய்கிறாங்க. ஓகே. ஏன் அப்படின்னா நீங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப கேர் கொடுத்துருப்பீங்க, ஒரு பொக்கிஷம் மாதிரி இருந்திருக்கும். ஓகே. ஸோ அப்படி இருந்த விஷயங்கள்லாம் இப்போ எங்கே மிஸ் பண்ணிவிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. நான் இதை சப்மிட் பண்ணும்போது கீழே விழுந்துச்சு, திரும்ப எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இவங்க வந்து ஃபீல் பண்ணி கொண்டிருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ திரும்ப என்ன சொல்ல வராங்கன்னு கிளியர்படுத்தி பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா யாராவது கொஞ்சம் என் பார்ட்னர் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத சீக்கிரமாக சொல்லிடுங்க, என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கும். அதாவது என் நபர் வந்து என்ன நினச்சிட்ருக்காரு அப்படின்னு. ஸோ அதனால தான் சரியாக கார்டு வந்து சப்மிட் பண்ண முடியாத திருப்ப திருப்ப விழுந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசை வந்து அமைதிப்படுத்திக்கோங்க. ஏன்னா இங்கே உங்களோட எனர்ஜி, உங்கள் பார்ட்னரோட எனர்ஜியும் தான் பார்த்துட்ருக்கோம். அப்படிங்கும்போது நீங்கள் பார்க்குறவங்க அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா தான் நமக்கு கார்ட்ஸ் வந்து சரியான ஆன்சரை கொடுக்கும். ஓகே. உங்கள் மனசுக்குள்ள கேள்வி இருக்குது அப்படின்னா கூட அதுக்கு பொருந்தக்கூடிய வகையில் வந்து சரியான பதிலை, திருப்தியான பதிலை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ ஓகே. ஓகே. அதுதான் இந்த காதலை வந்து புதுப்பிச்சு கொள்ளணும், இந்த காதலை வந்து கையை மீறி போக விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான சரியான வழி என்ன அப்படிங்கிறத இவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகே. வேணும்னு ஆசைப்படுறேன், பட் எப்படி இது சாத்தியமா? இந்த பொழுது இந்த நபர்கிட்ட போய் கதைச்சா இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா நான் இங்கே இவ்வளோ காயப்படுத்திருக்கேனே, இப்போ நான் போய் கதைக்கிறது சரியாக இருக்குமா? இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? இல்லை யார்கிட்ட ஹெல்ப்பாவது கேட்கலாமா? இந்த காதலுக்காக நான் காத்துட்ருக்கிறது சரியா அப்படின்னு உங்கள் நபர் மனசில் 1008 குழப்பங்கள் வந்து ஓடிட்டே இருக்கு. ஓகே. திருப்ப 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 அதை வந்து யோசிக்கிறாங்க, எது பண்ணினா சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க கையிலேயே இந்த காதல் வந்து ஒரு காயப்பட்டிருக்கு, இவங்க கையாலேயே இந்த காதல் வந்து ஸ்டாப் ஆகி போகிற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேயா. ஸோ அப்போது இந்த நபர்கள் வந்து இப்போதைக்கு வந்து இல்லை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட உடனடியாக இதுக்கான ஸ்டெப் என்ன எடுத்தால் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதுக்கான வழி என்னன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நபர்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இந்த காதலுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்டெப் எடுக்காமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது இதுக்கான சரியான ஒரு பதிலை கண்டுபிடிச்சிடணும். இந்த காதலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி எடுத்துகிட்டு போகிறதுக்கு சரியான ஒரு தீர்மானத்தை கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிறதுல இப்போ இவங்க கொஞ்சம் கவனம் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. ஓகேயா. ஸோ மற்ற காட்சியில் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோன்னா, ஓகே,
அதாவது இந்த டவர் மூமெண்ட் ஏன் கொடுத்தோம் அப்படிங்கிறத தான் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நான் பெருசாலாம் எதுவும் யோசிக்க கிடையாது. அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு அவ்வளோ பெருசாக எதுவுமே கிடைக்கல. அவ்வளோ பெருசாக எதுவும் கிடைக்கல. நான் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ அப்படி அவங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கூட இந்த இடத்துல ஏன் அந்த டவர் மூமெண்ட் வந்துச்சு, அதாவது ஏன் அந்த காற்றுல வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்க தான் செய்கிறாங்க. ஸோ உங்களுக்குள்ளே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த நபர்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு மொத்தமாகவே காலி பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னா கூட உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்க அந்த கனெக்ஷன் இருக்குல்ல, அந்த ரொமான்டிக் ஃபீலாக இருக்கட்டும், அந்த ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் வந்து எப்போவுமே ஒன்றா தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இவங்க வேண்டாம் அப்படின்னு போனால் கூட இல்லை திரும்ப எப்படியாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட எண்ணங்கள் வந்து திருப்ப திருப்ப இருக்குது. ஓகே. ஸோ வந்து நான் வந்து இப்போது கதைக்கிறது வந்து உங்களுக்கு சரியாக கேட்கல, வாய்ஸ் வந்து சரியாக கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ பட் இது வந்து இந்த இடத்துல வந்து சரியாக ஸ்டெப் கொடுத்து இல்லை அப்படின்னா கூட இந்த இடத்துல போடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ அதனால உங்களுக்குள்ளே ஏதாவது டவர் மூமெண்ட் வந்திருக்கு, விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டவே வேண்டாம் அப்படி போயிட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் அவ்வளோ பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இங்கே ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்குது. ஓகே. எஸ், நியூ பிகினிங் இருக்குது. அப்போ அந்த நியூ பிகினிங்கை வந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ரொம்ப வேகமாக பண்ணாமல் கொஞ்சம் யோசிக்க தான் செய்கிறாங்க. ஓகே. இந்த இடத்துல இது பண்ணினா சரியாக இருக்குமா, இந்த இடத்துல நான் இப்படி ஒரு பதில் கொடுத்தா சரியாக இருக்குமா, இப்போ இதை வந்து செய்ய போகிறோமே இந்த செயல் வந்து சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்க தான் செய்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த நபர்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது மூமெண்ட் கொடுக்க வந்தால் கூட சில விஷயத்த பொறுமையாக யோசித்து தான் பண்ணுவாங்க. ஓகே. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது அடிக்கடி வந்து ஒரு மோதல் வந்து திரும்ப பிரிஞ்சு போயிடுவீங்க. எப்பயாவது ஒரு தடவைக்கா திரும்ப சேருவீங்க. திரும்ப ஒரு மோதல் வந்து பிரிஞ்சு போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ ஆன் அண்ட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கிறதுனால திருப்ப வந்தால் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட எண்ணமாக இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இப்போ யோசிச்சுட்ருக்காங்க. ஓகேயா. அதாவது ரொம்ப ஹெவியாக யோசிச்சுட்ருக்காங்க. அதாவது இப்போ இப்போ வந்தால் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கொள்ள முடியுமா அப்படின்னும், இல்லை இதுக்கப்புறம் வந்தால் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுறவே கூடாது அப்படிங்கிறதுலையும் இவங்க ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க மனசில் இருக்க எண்ணங்கள்லாம் இப்போதைக்கு அதை பற்றி மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல என்னென்னா அதுதான் ஒரு சில விஷயங்கள் காயப்படுத்துகிற மாதிரி கதைச்சிருக்காங்க. இல்லை நீங்கள் தான் போயிட்டு பேசுகிற மாதிரி இருந்தால் கூட இதுக்கான சரியான பதிலை இவங்க இதுக்கு முன்னாடி கொடுக்காமலே இருந்திருக்காங்க. நீங்கள் தான் நிறைய ஸ்டெப் எடுக்க வேண்டிய மாதிரி இருந்திருக்கும். ஏன்டா இதுக்கப்புறம் வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஏன்டா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும், எப்பாடா இது வேண்டாம் கொஞ்சம் விட்டுட்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய தடவை உங்களுக்கு தோணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஏன் அப்படின்னா இது அவங்களோட அவசர புத்தி அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா. ஏன்னா சில விஷயங்கள் வந்து அவங்க யோசித்து தான் கதைக்கிறாங்களா, இந்த விஷயம் சரியாக தவறான்னு தெரிஞ்சு தான் கதைக்கிறாங்களா அப்படின்னா இங்கே அவங்க தெரிஞ்சுட்டு கதைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே. ஒரு சில விஷயத்த எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு கதைக்கிறாங்க. ஓகே. ஸோ அதனால தான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டெப் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்குமே தோணாது. இது வரைக்கும் பண்ணதே போதும், இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு நீங்களே கொஞ்சம் அப்படியே ஸ்டெப் பேக் ஆகி பின்னாடி வந்துப்பீங்க. ஓகேயா. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேசினா அந்த விஷயங்கள்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேயா. ஸோ இப்போ செக் பண்ணிகிட்ருக்கலாம். அதாவது நான் இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி நேரத்தில் பேசினேன், இது சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை வந்து இவங்க ஓகே மனசுக்குள்ளேயே இந்த போராட்டங்கள் வந்து போகலாம். ஓகேயா. போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஓகே. அந்த எண்ணங்கள் பேசியிருக்காங்கல்ல, அதாவது நான் இப்போது இப்படி பேசினேன், இந்த சந்தர்ப்பத்தில் நான் இப்படி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க மனசுக்குள்ளேயே ஒரு ஃபைட்டிங் எனர்ஜி வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேயா. இப்படி இருந்தால் கூட சொல்லலாம் ஒரு மாதிரி ஃபைட்டிங் எனர்ஜி போயிட்டுருக்கு அப்படின்னு இதுலேருந்து வெளியே வந்துடுவாங்கன்னு. ஆனால் இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவியாக தான் போயிட்டுருக்கு. ஓகேயா. ஸோ அவ்வளோ சீக்கிரமாக இங்கே கிளியர் ஆகிற மாதிரி தெரில. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க பொறுமையாக ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணதும் சரியாக தான் இருக்கும். ஓகே. ஏன்னா நிறைய விஷயத்தில் இவங்க அவசரப்பட்டு பேசி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த கட்டத்தில் கொண்டாந்து முடிச்சிருக்கோம்.
நம்மளால தான் இந்த விஷயம் நடந்தது, நம்ம வார்த்தையால தான் நடந்தது அப்படின்னு ஒரு சில விஷயத்த இவங்க புரிஞ்சுக்க தான் செய்கிறாங்க. ஓகே. ஸோ இவங்க புரிஞ்சுட்டு அந்த விஷயத்தில் தெளிவு கிடைச்ச உடனே, அதாவது இங்கே பரிசீலனை பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க எது சரி எது தவறுன்னு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து இவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாகவே உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. ஓகேயா? பட் வந்து இவங்க தள்ளி நிற்கிறாங்க அப்படின்னா கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு இல்லை இன்னொரு ரிலேஷன்ஷிப் போயிட்டாங்க, இல்லை வேற ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளவே தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருந்தால் கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யோசிக்க தான் செய்கிறாங்க. ஓகேயா? இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் அவங்க வாழ்க்கையில் கெரியர் மற்ற விஷயத்துக்கு ஃபோக்கஸ் கொடுக்குற மாதிரி லவ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக உங்கள் இடத்துக்கு வந்து ஃபோக்கஸ் கொடுக்க தான் செய்கிறாங்க. ஓகே. அப்போ காதல் அப்படின்னு வரும்போது இந்த காயப்பட்ட இந்த விஷயங்கள், பேசின இந்த விஷயங்கள், நடந்துக்கிட்ட அந்த விஷயங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு திரும்ப திரும்ப வருது, ஞாபகம் வருது. இவங்க மைண்டில் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே. வாவ்! அதாவது இந்த இடத்துல வந்து கவலைப்பட தேவையில்ல. ஓகே. இவங்க வந்து திருப்ப வந்து பேசுவாங்களா, சண்டை பிடிப்பாங்களா அப்படின்னு கேட்டு இங்கே பயப்படுறதுக்கு மாதிரி எதுவும் இல்லை. ஓகேயா? இவங்க வர்றாங்க அப்படின்னா கூட திரும்ப ஒரு அழகான காதலை கப்ப ஓப்பன் பண்ணுற மாதிரி இவங்க வந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதுதான். இவங்களுக்கு வந்து எவ்வளோ தடை இருந்தால் கூட இதுக்கப்புறம் வந்து நிறைய தடைகள் இருந்தால் கூட அதாவது ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அவருக்காக, இல்லை அவங்க ரொம்ப காலமாகவே உங்களுக்காக வச்சிட்ருக்காங்க அப்படின்னாலும் சீக்கிரமாக ஒரு பதில் சொல்ல வேண்டி வந்துடுவாங்க. ஓகே. ரொம்ப வேகமாக இவங்க வந்துட்டுருக்காங்க. ஓகே. ஸோ இவங்க அந்த மனசுக்குள்ளேயே போராட்டம் வர்றது, திருப்பி வர்றது, திருப்பி போகிறது அப்படி சொல்லி வாரதும் போகிறதுமாவே இருக்காங்க அப்படின்னா அதுக்கெல்லாமே ஒரு முடிவு வரும். ஓகே. ஸோ இவங்க ரெடி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே. இந்த மனக்காயம் வந்து ஆறுபடும். ஓகே. அதாவது இங்கே நிறைய காயப்படுத்தியிருக்கேன், காயப்பட்டிருக்கேன், இதுலேருந்து வெளியே வர்றது எப்படின்னு தெரில, இதுக்கு ஸ்டெப் எப்படி கொடுக்குறதுன்னு தெரில அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான மருந்து இந்த தனிமையில் அவங்களுக்கு அவங்களே தேடிட்டு அதுக்கப்புறம் உன்னதமான காதலை உங்ககிட்ட வெளிப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சேருவாங்க அப்படிங்கிறது வந்து இங்கே கார்ட்ஸ் மூலயமா நமக்கு தெரியுது. ஓகே. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்கள் பர்சன் வந்து அவங்க மனசில் நினச்சிட்ருக்குது உங்களை பற்றி. ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நானும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.